இந்த முக்கிய சுகாதார விழிப்புணர்வு வீடியோவிற்கு வரவேற்கிறோம். இன்று வெப்ப அழுத்தம் மற்றும் தீவிர வெப்பம் உங்கள் உடலுக்கு எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் என்பதை பற்றி பேசப் போகிறோம். நீங்கள் வெளியங்கிகளில் பணிபுரிந்தாலும், சூடான சூழல்களில் பணிபுரிந்தாலும் அல்லது சூடான காலநிலையில் வாழ்ந்தாலும் இந்த ஆபத்துகளை புரிந்து கொள்வது உங்கள் உயிரை காப்பாற்றும். வெப்பத்தை வெல்வது எப்படி என்பதை ஒன்றாக கற்றுக்கொள்வோம். வெப்பத்தால் ஏற்படும் தோல் கொப்பளங்கள் மிகவும் பொதுவானவை. இவை சிவப்பு நிறத்திலான பிம்பிள்கள் அல்லது சிறிய கொப்பளங்களாக உங்கள் கழுத்து, மேல் மார்பு, தொடை இடுக்கு, மார்புக்கு அடியில் மற்றும் முழங்கை மடிப்புகளில் தோன்றும். முதலுதவி: உடனே ஒரு குளிர்ந்த அல்லது நிழலான பகுதிக்கு செல்லுங்கள். சூடான வெயிலில் இருந்து தவிர்க்கவும். பாதிக்கப்பட்ட பகுதியை உலர்ந்தும் சுத்தமாகவும் வைத்திருங்கள். நிவாரணத்திற்கு பிரிக்கிலி ஹீட் பவுடர் பயன்படுத்தலாம். நினைவில் கொள்ளுங்கள், தடுப்பதே சிறந்தது. சூடான வானிலையில் தளர்வான, காற்று புகக்கூடிய ஆடைகளை அணியுங்கள். வெப்பத்தால் ஏற்படும் தசைப்பிடிப்பு என்பது வலிமிக்க தசை சுருக்கங்களாகும். இவை பொதுவாக வயிறு, கைகள் அல்லது கால்களில் ஏற்படும். சூடான நிலைகளில் கனமான உடல் செயல்பாட்டின் போது வியர்ப்பதன் மூலம் அதிக உப்பு மற்றும் தண்ணீரை இழக்கும் போது இவை ஏற்படுகின்றன. முதலுதவி: அனைத்து செயல்பாடுகளையும் உடனே நிறுத்தி குளிர்ந்த இடத்தில் ஓய்வெடுக்கவும். இழந்த திரவங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப ஆற்றல் பானங்கள் அல்லது குளுக்கோஸ் தண்ணீர் குடிக்கவும். பாதிக்கப்பட்ட தசைகளை மென்மையாக மசாஜ் செய்யவும். நிலைமை மோசமடைந்தால் அல்லது 1 மணி நேரத்திற்குள் முன்னேறாவிட்டால் உடனடியாக மருத்துவ உதவி நாடுங்கள். இந்த எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள். வெப்ப சோர்வு என்பது உங்கள் உடல் அதிக வெப்பமடையும் போது ஏற்படும் ஒரு தீவிர நிலையாகும். இது அதிக வியர்ப்பு, அதிகரித்த உடல் வெப்பநிலை, தலைவலி, குமட்டல், தலை சுற்றல் மற்றும் பலவீனம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. முதலுதவி: இது உடனடி நடவடிக்கை தேவை. நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நிறைய திரவங்கள் குடிக்கவும். தண்ணீர், வாய்வழி மறுசீரமைப்பு தீர்வுகள் அல்லது விளையாட்டு பானங்கள் சிறந்தவை. குளிர்ந்த இடத்தில் அல்லது ஏர் கண்டிஷன் அறையில் ஓய்வெடுக்கவும். உங்கள் உடல் வெப்பநிலையை குறைக்க குளிர்ந்த ஷவர் அல்லது துண்டு குளியல் எடுக்கவும். இறுக்கமான ஆடைகளை தளர்த்தவும் அல்லது அகற்றவும். அறிகுறிகள் மோசமடைந்தால் அல்லது 1 மணி நேரத்திற்கும் மேல் நீடித்தால் அவசர மருத்துவ உதவி நாடுங்கள். வெப்ப சோர்வு வேகமாக வெப்ப பக்கவாதமாக மாறும். வெப்பத்தால் மயக்கம் அல்லது தலை சுற்றல் என்பது சூடான நிலையில் அதிக நேரம் நிற்பதாலோ அல்லது சூடான நிலையில் அமர்ந்த அல்லது படுத்த நிலையிலிருந்து திடீரென எழுவதாலோ ஏற்படுகிறது. வெப்பம் இரத்த நாளங்களை விரிவடையச் செய்கிறது. இது இரத்த அழுத்தத்தை குறைத்து மூளைக்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. முதலுதவி: தலை சுற்றல் அல்லது மயக்கம் போன்ற உணர்வு இருந்தால் உடனே குளிர்ந்த இடத்தில் ஓய்வெடுக்கவும். விழுவதை தடுக்க உட்காரவும் அல்லது படுக்கவும். மறுசீரமைப்பு செய்ய தண்ணீர், குளுக்கோஸ் கரைசல் அல்லது ஆற்றல் பானங்கள் குடிக்கவும். முடிந்தால் உங்கள் கால்களை உயர்த்தவும். இந்த அறிகுறிகள் பொதுவாக ஓய்வு மற்றும் நீரேற்றத்துடன் விரைவாக மேம்படும். இருப்பினும் மயக்கம் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் மருத்துவரை அணுகவும். வெப்ப பக்கவாதம் ஒரு உயிருக்கு ஆபத்தான அவசர மருத்துவ நிலையாகும். உடனடியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் இது மரணம் அல்லது நிரந்தர ஊனத்தை ஏற்படுத்தும். அறிகுறிகள்: மிக அதிக உடல் வெப்பநிலை, அதிக வியர்ப்பு அல்லது சில சமயங்களில் உலர்ந்த சூடான தோல், மனப்பிரமை அல்லது குழப்பம், தீவிர தலை சுற்றல், தெளிவற்ற பேச்சு, துடிக்கும் தலைவலி மற்றும் நினைவு இழப்பு. முதலுதவி: வேகமாக செயல்படுங்கள். உடனடியாக அவசர சேவைகளுக்கு அழையுங்கள். 102 அல்லது 112 டயல் செய்யவும். பாதிக்கப்பட்டவரை உடனே குளிர்ந்த பகுதிக்கு மாற்றவும். விசிறிகள், ஈரமான துண்டு குளியல், ஸ்பஞ்சிங் அல்லது குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலம் உடல் வெப்பநிலையை குறைக்கவும். கக்கம், தொடை இடுக்கு மற்றும் கழுத்தில் பனி தொகுப்புகளை பயன்படுத்தவும். சுவாசத்தை கண்காணித்து தேவைப்பட்டால் CPR செய்ய தயாராக இருக்கவும். ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். வெப்ப பக்கவாதம் நிமிடங்களுக்குள் உயிரிழப்பு ஏற்படும். நினைவில் கொள்ளுங்கள், வெப்பம் சார்ந்த நோய்கள் தடுக்கக்கூடியவை. நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குளிர்ந்த பகுதிகளில் வழக்கமான இடைவெளிகள் எடுக்கவும். இளம் நிற தளர்வான ஆடைகளை அணியவும். உச்ச வெப்ப நேரங்களில் கடினமான செயல்பாடு